வணக்க நண்பர்களே, இந்த வாரம் சண்டே மார்க்கெட் ஸ்பெஷல் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தா வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஹாய்னு சொல்லி மெசேஜ் போடுங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வித்தியாசமான பொருள் சண்டே மார்க்கெட் கொண்டு அந்த வகையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் பெரிய பெரிய டெலஸ்கோப்லாம் கொண்டு வந்திருக்கோம். சூப்பராக இருக்கு பாருங்க. இது எல்லாமே பிராஸ்ல எல்லாமே இருக்கு. பாக்கெட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின். இதெல்லாம் வந்து நம்ம உடம்பு சைக்கிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்ல தான் இருக்கு. பழமை மாறாமல் எல்லா பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் வச்சு ஓப்பன் டைப்பு க்ளோஸ் டைப் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கட்டு, 20 ரூபா கட்டு, 1 ரூபா கட்டு, 50 ரூபா கட்டு, 5 ரூபா கட்டு. இந்த கட்டு எல்லாமே ஃப்ரெஷ் கட்டாக இருக்குங்க. ஒன்றுமே பழமை மாறாமல் சூப்பர் கட்டாக இருக்குது. எல்லா கட்டுமே நம்ம கலெக்ஷனில் வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ரீட்டெயிலில் கொடுக்குறதுங்க. சிங்கிள் நோட்டாக வரும். ஆல்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1937 பிரிட்டிஷ், அதாவது வெள்ளைக்காரன் ஆட்சி காலகட்டத்தில் இந்த நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருப்பாங்க. சிடி தேஷ்முக் கையெழுத்து போட்டிருக்கோம். அடுத்து வந்து 1960, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் முதல்ல பெரிய நோட்டு, அதாவது இது 2வது 3வது நோட்டு மேட்டூர் டேம் பின்னாடி படம் போட்டிருக்கோம். பெரிய நோட்டு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1950 வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டு ஒன் சைடு நம்பர், அதாவது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஒன் சைடு தான் 10 ரூபாங்கிறதுல நம்பர் இருக்காது. இந்த சைடு மட்டும் தான் நம்பர் வரும். இந்த நோட்டு எல்லாமே புழக்கத்தில் அந்த நோட்டு தாங்க. இந்த மாதிரி பிரிட்டிஷ் ஆல்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டு வந்து நிறைய நோட்டு வித்தியாசமாக இருந்திருக்கும். எல்லாமே சூப்பர் கண்டிஷனாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வருஷம் 80 வருஷம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழமை மாறாமல் இது எல்லாமே வச்சுருக்கேன். இந்த ஆல்பத்தில் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். எல்லா நோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து Z வரை எல்லா நோட்டுமே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கலெக்ஷனுக்காக 4 மானு 5 மானு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 மான் நோட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நோட்டுமே இருக்குதுங்க. இந்த நோட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நோட்டும் புழக்கத்தில் இருந்த நோட்டு தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நோட்டுமே வச்சுருக்கோம். 1 ரூபா நோட்டு, அதாவது எல்கேஜா 1957 வட்ட நோட்டுங்க. 1 ரூபா நோட்டு பெரிய சைஸ் நோட்டு. இந்த நோட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் இருக்குது. 10 ரூபா, அதாவது டைமண்டேஷன் நோட்டு, பட்டாச்சேரியை கையெழுத்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான நோட்டு வந்து பெரிய சைஸ் ராமாராவ். முன்னாடி இப்போ வீடியோ காமிச்சோம் பார்த்தீங்களா, 2 சைடு இது நம்பர் வரும், இது சிங்கிள் சைடு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிக்னேச்சர், பட்டாச்சேரி, ஐயங்கார், ராமாராவ். இந்த 3 சிக்னேச்சரும் இதில் வரும். பார்த்தீங்கன்னா இந்த நோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. எல்லாமே சூப்பர் கண்டிஷனாக இருக்குது. இது எல்லாமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். யாராவது தேவைப்பட்டால் நீங்கள் ஒவ்வொரு நோட்டு வேணாலும் வாங்கிக்கலாம். 10 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இது காந்தி போட்ட நோட்டு, எல்கேஜாவும் காந்தி போட்ட நோட்டு, இது மயில் நோட்டு. அதே 10 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மல்கோத்ரா கையெழுத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி படகு படம் போட்டிருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி படம் போட்டிருக்கு. இவ்வளோ வீடியோலாம் தெளிவாக நம்ம சொல்ல தெரிஞ்சாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி வந்து அதிகமாக இருக்குது. 20 ரூபா முதல்ல வெளியிட்ட நோட்டு இது. 1970 முதல்ல வெளியிட்ட நோட்டு. இந்த நோட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. இந்த நோட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழமை மாறாமல் நல்ல கண்டிஷன் தான் எல்லாமே வச்சுருக்கு. 100 ரூபா அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் நினைவுபடுத்துறது அந்த நோட்டு வெளியிட்டுருவாங்க. பெரிய சைஸ் 100 ரூபா நோட்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு பழைய ஞாபகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 100, 50 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நோட்டாக கொடுக்குறது தான். இந்த ஆல்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா நோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபாரின் காயினில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கண்ட்ரி காயினில் வந்து நீங்கள் சேர்த்தா கூட இந்த மாதிரி சேர்க்க முடியாது. இது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான கலெக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் காயின் வந்து 100 கண்ட்ரியோட காயினுங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடியோட அந்த கண்ட்ரியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து சூப்பராக பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கண்ட்ரியோட இருக்குது. இந்தியாவோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 100 கண்ட்ரியோட காயினுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி இருக்க குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா கூட இதோட கண்ட்ரியோட கொடியும் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் வளர்த்துக்கலாம். அந்த அளவு தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரலாறு நம்ம சேர்க்குறது தான். இந்தியாவோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 100 கண்ட்ரி இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 50 டிஃப்ரெண்ட் ஃபாரின் கரன்சி இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக தான் கொடுத்துருக்கு. ஃபைலோட சேர்த்து தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். சேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைலோட சேர்த்து தான் 100 கண்ட்ரியோட ஃபைலோட சேர்த்து தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1960 வெளியிட்ட ஒரு டிவிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆண்டனா வச்சு பார்க்குற டிவி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழமை மாறாமல் ஒரு வீட்டில் கலெக்ஷனில் வச்சுருந்தாங்க. என்னோட ஃபேவரட்காக நான் அந்த கலெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா 8 சேனல் உள்ள டிவி, பிளாக் அண்ட் ஒயிட் டிவிங்க. சூட்கேஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை தூக்கிட்டு போகலாம். அப்படியே அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா. இந்த டிவியை பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோடய பழைய நினைவுகள்லாம் வரும். நம்ம ஏன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிவி இருக்காது. ஒவ்வொரு வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தால் தான் எல்லார் வீட்லையும் தேடி வரும், ஓடி போய் பார்ப்போம் சின்ன பிள்ளையில. இன்றைக்கி தான் எல்லார் வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டிவி, செல்ஃபோன் எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் பழமை மாறாமல் இந்த டிவிலாம் இருக்குது. இது என்ன கேட்டிங்கன்னா இதெல்லாம் இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொக்கிஷத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இது இருக்குது. இந்த கிராம ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்குது. இன்னமும் ப்ளே பண்ணால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். இதெல்லாம் பாக்ஸ் மாடல் கிராம ஃபோனுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. இதில் இது ஒரு சின்ன சவுண்டு வந்தாவே இன்றைக்கி பார்க்குற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த டிவி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 1960லங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 76 வருஷம் ஆகிப்போச்சு வெளியிட்டு. ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் சூப்பர் கண்டிஷன் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் டிவி ஆன் ஆகுது. இன்னைக்கு இதை வந்து பார்க்கலன்னா கூட இது தூக்கி ஒரு ஷோகேஸில் வச்சு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒரு வீடு கட்டி இது ஷோகேஸில் வச்சு அவ்வளோ பழமை மாறாமல். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த டிவி வாங்கும்போது அந்த தெருவில் இருக்க எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டிருப்பான் அவங்க டிவி அவங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒதிகை சேனல் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானதான். அதை ஆண்டனா வச்சிருக்கோன்னா எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு பொக்கிஷமான டிவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வரலாற்று நினைவு சின்ன மாதிரி இதை வச்சிருக்கோம். இதே மாதிரி டெலஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம். இது வந்து கேமரா. இது வந்து 1950 காலகட்டத்தில் பாக்ஸ் மாடலில் வருங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எம்டி பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராமர் பட்டாசு காயின் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராமு, 10 கிராமு, 20 கிராமு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம், இந்த மாதிரி நிறைய காயின் கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஓட்ட காயின், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த ஓட்ட காயின் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு படி மல்லாட்டை பொட்டுக்கலை இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து ஆயாங்க பார்த்தா நிறைய பேர் சொல்கிறாங்க. பொட்டு காயின் மன்னர் காலத்தில் பொட்டு காயினாக யூஸ் பண்ணி காயினை பார்க்கவே பாருங்களேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு காயினாக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்களா இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா. இது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய காயின் வச்சுருக்கேன். சோளா காயின், சோளா முகல், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழமையான காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான காயின்லாம் வச்சுருக்கேங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்வத்துக்காக நான் தேடி வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே 1 அண்ணா, 6 அண்ணா, 2 பைசா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பழமையான காயின் தான். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரலாறு சேகரிச்சுட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீ தேடி போனாலும் ஒரு மளிகை கடையில் போய் வாங்க முடியாது, ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வாங்க முடியாது, வரலாறு வாங்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி வரலாறு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நினைவு சின்னமாக வாங்கி வச்சுட்டு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழமை மரமாக இருக்குது. கரன்சிலேருந்து இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து G வரை வச்சுருக்கோம். அதே மாதிரி பாய் மர கப்பல், இது வந்து மேட் இன் ஜெர்மனில் வந்து பார்த்தீங்கன்னா 1920 வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க. பையன் அடிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலிங் பெல்லுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் ஸ்டீலில் வந்து காலில் மாட்டிட்டு வெளியே வந்து அந்த கயிறை விட்டுருவாங்க. அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறை வந்து வெளியே விட்டுருவாங்க. கயிறை வெளியே விடும்போது புடிமா இப்படி கயிறை வெளியே விட்டு இந்த பார்த்தீங்கன்னா இழுத்து அடிக்கும் போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஹாலிங் பெல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழமை மாறாமல் இந்த மாதிரி அந்த மாதிரி மாடல் தான். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பழைய பெல்லு கிடையாது, பழைய பாறை மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 4 கண்ட்ரியோட சேர்த்து இந்தியாவோட சேர்த்து 5 கண்ட்ரி வருங்க. இந்த டெலிஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2007 வாங்கியிருக்காங்க. இது புக்கோட சேர்த்துருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழமை மாறாமல் இன்னமும் இருக்குது. ஒரு 20 வருஷம் கடந்தாலும் இது இன்னைக்கு பார்க்கறது பொக்கிஷமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தா சொல்லுவாங்க இதெல்லாம் இன்னைக்கு தான் நம்ம பார்த்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு பார்த்தாலும் வருஷம் ஓடிடுச்சு, 22 வருஷம் ஆக போகுது. இதெல்லாம் வெளியிட்டு அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இதெல்லாம் பழமை மாறாமல் இந்த பாக்ஸ் மாடல் கிராமஃபோன் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இதாக தான் இருக்குது. டெலிஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எப்போதுமே ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு வித்தியாசமான டெலிஃபோன் கொண்டு வந்து வச்சுருப்போம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியாக தான் இருக்கும். மர டெலிஃபோன் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழமை மாறாமல் இன்னமும் நல்ல கண்டிஷன் தாங்க இருக்குது. இந்த டெலிஃபோன் எல்லாமே பழமை மாறாமல் எல்லா கண்டிஷனாக தான் இருக்குது. பழமை மாறாமல் இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரி பேசுறீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினி எக்ஸ்சேஞ்சில் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெயிட் 250 கிராம் வெயிட் வரும். சூப்பராக இருக்குது. பார்க்குறதே பார்த்தீங்கன்னா ரியலாகவே அப்படியே இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விநாயகர் சிலைகள்லாம் குட்டி சிலையில் இருக்குது. இதெல்லாம் நிறைய பேர் வாட்ஸ்அப் இருக்கீங்க. அந்த மாதிரி வாட்ஸ்அப் இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் நேரில் வந்தால் பார்க்கலாம். ஏன்னா ஃபோன் பண்ணுற அனைத்து பேருமே எல்லாமே இதெல்லாம் பழமை மாறாமல் ஒவ்வொரு பொருளுமே இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ரயில் கூஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எப்போதுமே ரயில் கூஜா. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பிடிக்கும் இந்த ரயில் கூஜா. வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தாத்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில் கூஜால் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் யூஸ் பண்ணேன்னா அவங்களோட ரயில் கூஜா தான் இந்த பார்த்தீங்கன்னா இன்னமும் பழமை மாறாமல் நிறையா வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பாக இருக்கட்டும், காப்பர் செம்பாக இருக்கட்டும், அந்த செம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷம் பழமையான செம்புங்க. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிசைன், ஏன்னா அந்த வருஷத்துல இதுதான் இந்த மாதிரி வேலைப்பாடு கை வேலைப்பாடு இருக்கும். அந்த மாதிரி சூப்பர் இதாக இருக்குது. நம்ம கடை எங்கே கட்டுங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் சண்டே மார்க்கெட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பூமா ஸ்டோர் ரூம். இந்த பூமா ஸ்டோர் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்த்த கடை தான் நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சின்ன மணிகுண்டு. இந்த சின்ன மணிகுண்டில் இறங்கி வந்தோம்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கடை தள்ளணும் நம்ம இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மெடிக்கல் ஆஸ்பத்திரி இருக்கும். சரிங்களா, இந்த சைடு வர மாதிரி இருந்தால் அஜந்தா தேட்டர்லேருந்து வரணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து எங்கே வந்தாலும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கலாங்க. ரெகுலர் கடை வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் ரெகுலர் கடையாக இருக்குது. வாரந்தோறும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கடை போட்டிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஒவ்வொரு விதமாக கடை கொண்டு வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வாரத்தில் ஏகப்பட்ட பொருள் கொண்டு வந்துடுவோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும். நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யாருக்காவது எந்த பொருளாக தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரிங்க, ஜிபே பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணுவேன். நம்ம சேனல் மட்டும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் அடுத்து வரும். இந்த 786 இந்த ஆன்லைனில் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
பொய்யான தகவல். நான் பாருங்க தட்டு தட்டா இவ்வளவு காயின் வச்சிருக்கேன், எந்த காயினுக்குமே வேல்யூ கிடையாது. ஒவ்வொரு காயின்லயும் ஒவ்வொரு வீடியோலயும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சொல்லிட்டு தான். இந்த 5 ரூபா காயின், இந்திரா காந்தி காயினுக்குலாம் ஒருத்தர் வாக்குவாதம் பண்றாரு. நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மையை சொன்னாங்க, நீ போய் சொல்ற 25 ரூபாய்க்கு எடுப்பாங்கிற, அது வந்து பாத்தீங்கன்னா 25 லட்சம் போதும்னு சொல்லி சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரிலாம் எந்த காயினுக்கு எதுக்கு வேல்யூ கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் வச்சிருக்கோம். எல்லாம் இது ஒரு நாணய சேகரிப்பு தான். அடுத்த தலைமுறைக்கு நம்ம வரலாறு சேர்த்து வைக்கிறோம். இது எல்லாமே நம்ம தாத்தா அப்பா காலகட்டத்தில் யூஸ் பண்ண காயினை தான். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க இந்த காசுக்காக தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க. அதோட நம்ம இன்னைக்கு வரலாற்று நினைவு சின்னமா பார்க்குறோம். இதை தான் அவங்க ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்க மோசடியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இதை நம்ம விழிப்புணர்வு வீடியோவை தான் நம்ம அதிகமாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த கரன்சி கட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா 756 வேல்யூமா, எந்த வேல்யூமே கிடையாது. எல்லாமே கட்டாக தான் நான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்ல தான் செய்கிறேன், சொல்லாமல் இல்லை. நம்ம கடையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இந்த அளவுக்கு இருக்கும்போது எந்த வேல்யூமே கிடையாது. எல்லாமே சொல்கிறது எல்லாமே மோசடி தான் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நான் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கேன். மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.